இன்னைக்குதான் ட்ரெண்டு. இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராவணம் வந்தான்னு சொல்லிட்டு பாட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சட்டசபையில சபாநாயகர் வந்து அவர் இந்த சைகை செய்யறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து தாவேகா கட்சியினரை வந்து கண்டிச்சிருந்தாரு, இந்த மாதிரி சைகைகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீட் பிரச்சனை இருக்குது, விவசாய பிரச்சனை இருக்குது, மேகதாது பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பத்தி பேசாம திமுக சொல்றாங்கிறதுக்காக அவங்களுக்காக ஒரு சைகையும் குட்டி கதையும் சொல்லிட்டு இருந்தா இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. எதிர்கட்சி கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னா போதும் அப்படிங்கிறது தான் வந்து மக்களின் மனநிலை. ஸோ இவர் இப்படி பண்றதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியா படல. செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, பள்ளிகள்ல வந்து அரசு பள்ளிகள்ல வந்து ஒரு வீடியோ ஒன்று பிளே பண்றது பாருங்களேன். நீங்க என்ன சொன்ன, வாழ்க வளமுடன் சொன்னீங்க. ஓகேவா? தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு பள்ளி மாணவர்களை உட்கார வச்சுக்கிட்டு சொல்லி கொடுக்குறாங்க, விஜய் மாமா வாழ்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அரசு பள்ளிகள்ல இருந்து நாளைய தலைமுறை பிள்ளைகளை வந்து குழந்தைகளை வந்து சுதந்திர போராட்ட தியாகியை பத்தியோ இல்லைன்னா யாரோ ஒரு பெரிய தலைவர்களை பத்தியோ வந்து சொல்லி கொடுக்கறது தப்பு இல்லை. விஜய் அவர்கள் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு இல்லைன்னு சொல்ல. அதுக்காக வந்து அவரை பத்தி வந்து அவரை வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திணிப்பு, ஐ மீன் தாவேக்காவை வந்து திணிக்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டமா தான் இது பார்க்கப்படுது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போற குற்றங்கள் வந்து எப்போ கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத பத்தி முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டசபையில பேசணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுது. அதர்வைஸ் வந்து திமுக வந்து சொல்லிட்டாங்கன்றதுக்காக நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலா அவங்கள மாதிரியே போய் இந்த பதில்கள் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா திமுகவுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும். திமுகவும் அதிமுகவும் வேண்டாம்னு சொல்லி தான் மக்கள் தாவேக்காவை தேர்ந்தெடுக்காங்கன்ற பட்சத்துல நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா என்ன பண்ண முடியும், செய்கையில காட்டணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே. இன்னொரு விஷயம் பதிவு பண்ண விரும்புறேன். நான் வந்து திமுக காரன் கிடையாது. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கதறிட்டு இருக்காங்க. நான் நாட்ட டிஎம்கே சப்போர்ட்டர். ஓகே. ஸோ அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு உட்பட்டு இந்த அரசு நடக்கணும் அப்படிங்கிறத மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு மாற்றாதான் இந்த அரசு நடந்துட்டு இருக்கோ அப்படிங்கறத டவுட் எல்லாருக்கும் வந்துருச்சு. இதை பத்தின உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்டட் பொலிட்டிக்கல் நியூஸை கண்டினியூ பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் ஒருத்து 4 பேர் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. Until then, bye.